விருச்சிகம் ராசிக்கு விலகி போன உறவு, கடந்த காலங்களில் விலகி போன உறவு, அல்லது உங்களை விட்டு பிரிந்து போன உறவு, அல்லது நீங்க அவங்களை விட்டு விலகி வந்தது, இந்த மாதிரி ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உடல் நலத்துல கவனம் செலுத்திக்கணும். சில முடிவுகள் மாறும். நீங்க நல்ல முடிவுகளே எடுக்கிறீங்கன்னா கூட இதை செயல்படுத்தக்கூடிய விஷயத்துல நிறைய தடைகள் வரும். அலுவலகத்துல ஒரு சக பணியாளர்களால சில பிரச்சனை, அந்த சக பணியாளரால மன வருத்தங்கள், நேம் கெடுறது போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். இந்த கிரக நிலைகளை பார்க்கும்போது தேவையில்லாத பண செலவாகிறது, அலைச்சல்கள், பயணங்கள், திடீர்னு செலவுகள் வர்றது, திடீர்னு பிரச்சனைன்னு போறது, இந்த மாதிரியும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஸோ அந்த வகையில இந்த ஏப்ரல் மாசத்தை பொறுத்தவரை விருச்சிகம் ராசிக்கு நீங்க கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான். அதாவது ஒரு கலவையான பலனாக இருக்கும். கணவன் மனைவி உறவு நிலையில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒரு பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. ஆனாலும் பிரிந்து இருக்கிறவங்க சேர முடியுமா அப்படின்னா இந்த காலகட்டத்துல சேர முடியாது. விலகி போன உறவு வருமானா வராது. அது மாதிரியான ஒரு நெருக்கடிகள் இருக்கும். அந்த சில முடிவுகளை நீங்களே மாற்றக்கூடிய சூழ்நிலைகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இதை செய்யலாம், இப்படி ஒரு முடிவு இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தத, ஒரு விஷயத்துக்காக நீங்க போராடினது, இந்த நேரத்துல நீங்க உங்களுடைய முடிவுகளை மாற்றி யோசிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அந்த மாற்றி யோசிக்கிறதுனால உங்க லைஃப்ல மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். இந்த 2026 ஏப்ரல் மாதம் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி ஒரு பொது பலனாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான ஜோதிட தகவல்களும் சரியான கைடன்ஸும் கொடுக்கக்கூடிய சேனல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் நீங்க லைக் பண்ண மறக்காதீங்க. உங்களுடைய நண்பர்கள் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த விருச்சிக ராசிக்கு 5ஆம் பாவகத்துல போர்டுல பாருங்க, 5ஆம் பாவகத்துல சூரியன் சனி அஸ்தங்கப்படுத்திருக்கு. ராசியாதிபதியும் 5ஆம் பாவகத்தில் இருக்கு. திரிகோணஸ்தானம் இந்த இடத்துல ராசியாதிபதி இருக்கிறது ஓகே. ஆனாலும் இந்த இடத்துல சூரியன் சனி அதே போல புதனும் பாத்தீங்கன்னாக்க ஏப்ரல் 10ஆம் தேதியில இருந்து இருக்கும். இந்த 5ஆம் பாவகம் என்பது புத்தி ஸ்தானத்துல இந்த கூட்டு கிரக சேர்க்கை இருக்கிறதுனால அவசர முடிவுகள் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்களே மாத்துவீங்க. அதே போல அவசரமா ஒருத்தர் பேசிட்டு வருத்தப்படுவீங்க. ஹெல்த்ல கொஞ்சம் அப்பப்போ இஷ்யூஸ் வரும். அல்சர், வயிறு சம்பந்தமான பிரச்சனை, செரிமான கோளாறு, வாயு பிடிப்பு, மூட்டு, கை கால் வலி, இந்த மாதிரியான வலிகள் இருக்கும். அலைச்சல்கள், பயணங்கள் இருக்கும். திடீர்னு பயணங்கள் போவீங்க. நெருங்கியவர் அல்லது தாயாரின் உடல் நலன் வகையில பிரச்சனைகள், தாயாருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அல்லது தாயாரை பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதே போல இந்த 5ஆம் பாவகத்துல சூரியன் இருக்கும்போது கோபம், டென்ஷனும் கொஞ்சம் இருக்கும். இனம் புரியாத கோபம், யார்கிட்டயாவது எதையாவது அவசரப்பட்டு பேசிட்டீங்கன்னாக்க அது மன வருத்தத்தை கொடுக்கும். உறவுகளுடன் கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தும். அதனால உறவுகிட்ட பேசும்போது கவனமாக இருக்கணும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூட சக பணியாளர்கிட்ட கேஷுவலா நீங்க சொல்ல போய் உங்க பேரை கெடுக்கிறதுக்கு ஒரு சக பணியாளர் முயற்சி பண்ணுவார். அதன் மூலம் உங்களுக்கு மன வருத்தங்கள், அவர்களுடன் கருத்து வேறுபாடு, அதனால ஒரு மனக்கசப்பு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஏற்பட்டு நீங்கும். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எக்ஸ்பென்சஸ் அதிகமாகும். பிள்ளைகள் வகையில கவலைகள், பிள்ளைகள் வகையில செலவுகள் போன்றவை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். புத்திரபாக்கியத்துக்காக முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு தடைகள், தாமதங்கள் ஏற்படும். இந்த 5ஆம் பாவகத்துல செவ்வாய் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா புத்திசாலித்தனமாகவும் செயல்படுவீங்க. ஆனா கோபத்தை மட்டும் குறைச்சிக்கணும். எமோஷனலா அந்த கோபத்தை மனசுக்குள்ளாரையே வச்சுக்கிட்டு இருந்தீங்கனாலையும் தூக்கமின்மை, மன அழுத்தம் போன்றவையும் தொடரும். அதனால அந்த கோபத்தை யாருக்கிட்ட தான் கொட்டுறதுன்னு யார்கிட்டயாவது கொட்டினாலும் பிரச்சனை. அப்போ என்னதான் செய்யறது அப்படின்னா மெடிடேஷன் பண்றது, மகான்கள் ஜீவசமாதி தரிசனம், திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு மன அழுத்தம் இல்லாம கோபமும் குறையும். இயற்கையா கோபத்தை குறைக்கிறதுக்கு தான் வழி பார்க்கணும். அதை மனசுக்குள்ளாரியே அடைச்சி வச்சாலையும் பிரச்சனை, வெளியே காட்டினாலையும் பிரச்சனைன்ற மாதிரிதான் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதே போல 10 5ஆம் பாவகத்துல சூரியன் சனி அஸ்தங்கப்படுத்துறதுனால ஒர்க் ப்ரெஷர், டென்ஷன் வேலையில இருக்கும். வேலையில எதிர்பார்த்த நல்ல விஷயம் வருவதில் தடைகள், தாமதங்கள் ஏற்படும். ப்ரொமோஷனுக்கு எதிர்பார்க்கறீங்கன்னா இந்த நேரத்துல கொஞ்சம் தடையா இருக்கிற மாதிரி இருக்கும். அது ஊதிய உயர்வுக்காக எதிர்பார்க்கறீங்கன்னா இந்த நேரத்துல கொஞ்சம் தாமதமாகும். ஆனா கண்டிப்பா கிடைக்கும். ஆனா இந்த மாசத்தை பொறுத்தவரை அது கிடைக்காது. அதுதாங்க நான் சொல்ல வரேன். ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். மற்றவங்க வேலை கூட உங்க தலையில கட்டுவாங்க. எச்சரிக்கையா இருக்கணும். அதே போல வேலையை மாத்துறது இந்த காலகட்டத்துல உகந்தது அல்ல. நீங்க பிரைவேட் வேலையில இருக்கிறீங்க, இந்த வேலை ஒர்க் ப்ரெஷரா இருக்கு, நான் வேலையை விடலாமான்னா வேலையை விடக்கூடாது. வேலையில நிறைய கான்சன்ட்ரேஷன் போடலைனாக்க
அவங்களே கூட உங்களை அனுப்பி விடக்கூடிய சூழ்நிலை வரும். வேலை இழப்பை கூட சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால அதிக கான்சென்ட்ரேட் போட்டு ஒர்க் பண்ணக்கூடிய காலகட்டம். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரிதான் இருக்கும், அலைச்சல்கள் இருக்கும். உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க. பதவி உயர்வு ஊதிய உயர்வு எதிர்பார்க்கறது கொஞ்சம் தாமதமாகும். அதே போல குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னாக்க 7ஆம் அதிபதி சுக்கிரனை பொறுத்தவரையில் 6ஆம் பாவகத்துல மாதம் ஃபுல்லாவே இருக்கு. 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது வாழ்க்கை துணைவருக்கு உடல்நல தொந்தரவு பாதிப்பு ஏற்பட்டு நீங்கும், அல்லது வாழ்க்கை துணைவருடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். சில குடும்ப உறவுகளாலேயே வாழ்க்கை துணைவரோட மனஸ்தாபங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால கோபத்தை வெளிக்காட்டாமையும் இருக்கணும், அதே சமயத்துல அவசரப்பட்டு பேசிடவும் கூடாது. குடும்ப வாழ்க்கையில ஒரு ஆவரேஜா தான் இருக்கும், ரொம்ப சிறப்புன்னு சொல்ல முடியாது. நிறைய கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு பொறுமையா போனீங்கன்னா எந்த பெரிய அளவுக்கும் பாதிப்பு இல்லை. பிள்ளைகளால செலவு மன வருத்தமும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதே போல இந்த காலகட்டத்தில் 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால சேம் ஜெண்டர் ஒருத்தரால தான் உங்களுக்கு சில மனஸ்தாபங்கள் சில பிரச்சனைகள் போன்றவையும் வரும். அது 3வது நபராக இருப்பாரு, அது அக்கம் பக்கம் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கலாம், அல்லது உறவுகள்ல கூட அந்த சேம் ஜெண்டராலேயே உங்களுக்கு சில பாதிப்புகள் சில பிரச்சனைகள், அவங்களால மன வருத்தங்கள், குடும்ப வாழ்க்கையில சில பிரச்சனைகளும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதனால இந்த 3வது நபருடைய தலையிட்ட குடும்ப வாழ்க்கையில அலோவ் பண்ணாம அல்லது அவங்களுடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறது நல்லது. நீங்களும் 3வது நபருடைய குடும்பத்துல போயிட்டு கருத்து சொல்லாம இருக்கிறது நல்லது. தேவையற்ற பகை வரும், கடனுடைய அழுத்தங்கள் கொஞ்சம் ஏற்பட்டு நீங்க மாதத்தோட பிற்பகுதியில கடனை கொஞ்சம் திருப்பி செலுத்துறதுனால உங்களுக்கு கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. ஆனா முதல் பகுதியில கொஞ்சம் கஷ்டம் இருக்கு. சூரியன் 6ஆம் பாவகத்துக்கு ஏப்ரல் 14ஆம் தேதி பெயர்ச்சி ஆகும். ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து சூரியன் 6ஆம் பாவகத்துல சுக்கிரனோட இருக்கிறது கடனை வெற்றிகரமா சமாளிப்பீங்க, எதிரியை வெற்றிகரமா சமாளிப்பீங்க, எதிர்ப்புகள் அடங்கும். அதே போல வழக்குகள் இருக்கீங்கன்னா கூட மாதத்தோட பிற்பகுதியில பாசிட்டிவா இருக்கும். முதல் பகுதியில எந்த ஒரு முடிவும் எடுக்காம போஸ்ட்போன் பண்றது நல்லது, அல்லது முடிவு எடுத்தீங்கனாலே அதை மாற்றக்கூடிய சூழ்நிலை மாதத்தோட இறுதியிலே ஏற்படும். 6ஆம் பாவகத்துல சூரியன் இருக்கும்போது ஆல்ரெடி வேலையை விட்டவங்க, வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு மாதத்தோட பிற்பகுதியில நல்ல செய்திகள் வரும். அதே போல 6ஆம் பாவகத்துல சூரியன் உச்சமாகிறாரு. அந்த வகையில சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மாதத்தோட பிற்பகுதியிலிருந்து வருமானம் கூடுதலாக கிடைக்கும். புதிய திட்டங்களை போடுவீங்க, புதிய முயற்சிகளை செய்வீங்க, தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடன் பட்டாவது தொழிலை விரிவுபடுத்துவீங்க, புதிய ஐடியாக்களை புகுத்தி தொழிலை மாற்றக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதன் மூலம் வருமானம் வரும் பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு. அதே சமயத்துல குரு பகவானை பொறுத்தவரையிலும் 8ஆம் பாவகத்தில் இருக்கும். 8ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால அஷ்டம குரு. இதனால என்ன ஆகுதுன்னாக்க சுயசாரத்திலே இருக்கிறதுனால பணம் வந்தாலும் திடீர்னு செலவாகுது. அதே போல அக்கம் பக்கம் இருக்கிறவங்க அல்லது சில உறவுகளால மன வருத்தங்கள், ஒரு லோன்லினஸா இருக்கிற மாதிரியான சூழ்நிலை சில பேருக்கும் கூட. அதே போல இந்த 8ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால சில நண்பர்கள் சில உறவுகள் உங்களோட நல்லா பழகினவங்களை கூட உங்களை ஏமாத்தி விடக்கூடிய சூழ்நிலை. உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு திருப்பி தர்றதுல இழுக்கடிக்கிறது, அல்லது அவங்க சொல்ற ஒரு தேவையற்ற திட்டத்துல முதலீடு செஞ்சு பணத்தை லாஸ் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்களும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கவனமாக இருக்கணும். இந்த 8ஆம் பாவகத்துல குரு இருக்கிறதுனால ஆன்மீக பயணங்கள், தொலைதூரத்தில் இருப்பவர்கள் கூட தாய்நாட்டுக்கு வரக்கூடிய சூழ்நிலை அல்லது ஒரு நீண்ட தூர பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. பிள்ளைகள் வகையிலையும் செலவுகள் நஷ்டங்கள், பிள்ளைகள் வகையில மன வருத்தங்கள் போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இந்த 8ஆம் பாவகத்துல குரு இருக்கிறதுனால 4ஆம் இடத்துல ராகு, 10ல கேது. தொழில் எவ்வளவுதான் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா கூட அதுல ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இருக்காது. 4ஆம் பாவகத்துல ராகு இருக்கிறது தாயாரின் உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கணும். தாயாரை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. வீடு வாகன வகையில செலவுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அது சுப செலவாக கூட இருக்கும். வீடு ஆல்ட்ரேஷன் பண்றது, சில பேர் வீடு மாற்ற மாதத்தோட பிற்பகுதியிலேயே ஏற்படும். வீடு மாத்துவீங்க, அதனால செலவுகள். சில பேர் வாகனத்தை மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தோட பிற்பகுதியில உண்டு. வாகனத்தில் செலவுகள் போன்றவையெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அலைச்சல்கள் பயணங்கள் போன்றவை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதாவது இந்த 4ஆம் பாவகத்துல ராகு இருக்கிறதுனால ஊர் விட்டு ஊர் போய் வேலை பார்க்கறது, அல்லது வெளியூர்ல தங்கி வேலை பார்க்கறது, குடும்பத்தை விட்டு தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலை போன்றவையும் சில பேருக்கு இருக்கும். அதனால தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லாம இருக்கிறது, கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் இல்லாமல் இருக்கிறது போன்றவையும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா மேக்சிமம் இந்த ராகு கேது 4ஆம் இடத்துலயும் 10லயும் இருக்கிறதுனால ஒரு ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஃபேமிலியும் கூடவே வச்சுக்கிறது நல்லது. வெளியூர்லயே நீங்க வேலைக்கு செஞ்சா கூட, அல்லது குறைந்த தூரத்துல போயிட்டு வர்ற மாதிரியான வேலையோ ஷிஃப்ட் பண்ணிக்கிறது நல்லது. வீடு மாத்துறது கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். இங்க கேட்டை நட்சத்திரம் இருக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல்நலம் தொந்தரவு பாதிப்பு போன்றவை ஏற்பட்டு நீங்க, அதே போல தாயார் வகையில செலவுகள் அல்லது தாயாருக்கு உடல்நல தொந்தரவு பாதிப்பு போன்றவை ஏற்படும்.
இந்த காலகட்டத்தில் தாயாரை கவனமாக பார்த்துக்கணும். மாதத்தோட பிற்பகுதியில உங்களுக்கு நல்ல செய்தி வரும். வேலை தேடக்கூடியவங்களுக்கு சில எதிர்ப்புகளை அடக்குவீங்க மாதத்தோட பிற்பகுதியில. ஆனா முதல் பகுதியில கோவப்பட்டு ஏதாவது பேசிட்டீங்கன்னாக்க அதனால குடும்ப உறவுகளுடன் மன வருத்தம் அல்லது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மன வருத்தம் போன்றவை ஏற்படும். தொழில் செய்யக்கூடியவங்க வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். அதனால வாடிக்கையாளரோ அல்லது பையர்ஸோ ஏதோ ஒரு வகையில் அவங்களால உங்களுக்கு பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் மன வருத்தங்களும் வரும். கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி உறவு நிலை ஆஸ் யூஷுவலா இருக்கும். சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழ்நிலைகள் தான் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் பயணங்கள் அலைச்சல்கள் இருக்கும். எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்றவை தாமதம் ஏற்படும். அலுவலகத்தில் சில எதிர்ப்புகள் சில பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும். மேலதிகாரிகளுடைய டென்ஷன் இருக்கும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானம் வந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கும். தாயாரின் உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கணும், தந்தையின் உடல்நலத்திலையும் கவனம் செலுத்திக்கணும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தனிமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு இருக்கும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலைக்காக வெளியூர்லயோ வெளிநாட்டிலேயோ ஒரு மாற்று இடத்துலயோ போய் பணிபுரியக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருந்துட்டு இருக்கும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பொறுத்தவரையிலும் பிள்ளைகளால மன வருத்தம், கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே பிள்ளைகளால செலவு மன வருத்தம் போன்றவை இருக்கும். கடனுடைய அழுத்தங்களும் இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டு நீங்கும். அனுஷ நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு. விசாகம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல பொருளாதார ரீதியாக கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும். அதிக செலவாகும். வருமானம் குறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும். கடனை வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அகலக்கால் வைக்காதீங்க. புதிய தொழில் புதிய திட்டங்களை போட்டு மாத்துவீங்க. பிசினஸ் பண்ணக்கூடியவங்க மாதத்தோட பிற்பகுதியிலிருந்து ஓரளவுக்கு நிலைமையை சமாளிப்பீங்க. விசாகம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாம இருக்கும். விசாகம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களை பொறுத்தவரையிலும் தாயாரின் உடல்நலத்துல கவனம் செலுத்திங்க. அலைச்சல்கள் பயணங்கள் இருக்கும். சில தடைகள் தாமதங்கள் இருக்கும். சில முடிவுகள் எடுத்து அதை மாத்துவீங்க. அதன் மூலம் உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியும் கொடுக்கும். மொத்தத்துல இந்த மாதத்தை பொறுத்தவரை ஒரு கலவையான மாதம். நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. அதுல கொஞ்சம் தீமை கொஞ்சம் அதிகமா இருக்கு. கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய மாதம் தான். பிள்ளைகள் படிக்கக்கூடிய பிள்ளைகளை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்துல உடல் நலத்துல கவனம் செலுத்திக்கணும். சரியான உணவுகளை சாப்பிடணும். அதன் மூலம் நீங்க எழுதக்கூடிய தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஆவரேஜா படிக்கிற மாதிரி இருக்கும். அல்லது ஒரு டிப்ரெஷன்னால கல்வியில படிச்சது கூட மறந்து போய்விடக்கூடிய சூழ்நிலை தேர்வு எழுதும் போது ஏற்படும். அதனால கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் மனசை ஒருநிலைப்படுத்தினீங்கன்னா நல்லா எக்ஸாம் எழுதலாம், வெற்றி அடையலாம். அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் எந்தெந்த தொழில் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க விவசாயம் சார்ந்த தொழில், வாக்கால் பழிக்கக்கூடிய தொழில், ஆசிரியர் தொழில், அதே போல ஆன்மீகம் சார்ந்த தொழில், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடியவர்கள், என்ஜினியரிங் சார்ந்த துறையில் இருப்பவர்கள், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் மீடியா சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் மற்றும் கம்ப்யூட்டர், இபி, அரசு பணி இந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு ஆஸ் யூஷுவலான இன்கம் வந்துகிட்டு இருக்கும். நிலைமையை சமாளிச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. இந்த மாதத்தை பொறுத்து நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகன். செவ்வாய்க்கிழமையில முருகனுக்கு நீங்க போய் விளக்கு போட்டு வாங்க. முருகன் கோயிலுக்கு போயிட்டு பெண்களாக இருந்தாக நன்மை கொடுக்கும். ஆண்களாக இருந்தாக நீங்க செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபாடு செய்யுங்க. முற்றிலும் உங்களுடைய வினைகள் தீரும். நன்றி, வணக்கம்.